இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்களை உங்களோட உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. வகுப்பு 10 இயல் 2 கற்கண்டு தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள். சொற்கள் தொடர்வதை தொடர் எனலாம். சொற்கள் தொடர்வதை தொடர் எனலாம். இது பொருள் முடிவு தராவிட்டால் முடியாதொடர் எனப்படும். ஆனால் இது பொருள் முடிவு பெற்றிருந்தால் முற்றுத்தொடர் எனப்படும். இந்த முற்றுத்தொடரை வாக்கியம் என்பர். இந்த முற்றுத்தொடரை வாக்கியம், ஆங்கிலத்துல சென்டென்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல வாக்கியம். இப்ப தொகாநிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. தொகாநிலை என்றால் என்ன? சொற்களுக்கு இடையில், அதாவது தொடர், ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில், தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உறுப்போ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு, காற்று வீசியது, குயில் கூவியது. அதுல எந்த ஒரு சொல்லோ எந்த ஒரு உறுப்போ மறையாமல் வந்திருக்கு, மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்துது. காற்று வீசியதுன்னா காற்றுன்றது எழுவாய், வீசியதுன்றது ஒரு வினை, அதாவது பயனிலை கொண்டு முடிந்திருக்குது இல்லையா, அதுதான் இந்த தொகாநிலை தொடர் எனப்படும். தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகை கேட்கலாம் உங்களுக்கு தேர்வுல. சரியான விடையில தொகாநிலை தொடரோட வகைகள் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு 9, 8, 7, 6 கொடுத்துருப்பாங்க. அதுக்கான பதில் 9. அதுல முதலான எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா எழுவாயுடன், எழுவாய்னா சப்ஜெக்ட், ஒரு வாக்கியத்துல வர நம்ம ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் சொல்லுவோம், அதுதான் தமிழ்ல எழுவாய். எழுவாயுடன் பெயர், வினை, வினா. பெயர்னா பெயர் சொல்லை குறிப்பதுதான் பெயர். வினைனா நம்ம செய்யற செயலை குறிப்பது, அதுதான் வினை. ஒரு செயல், அது வேலை, அதை குறிப்பதுதான் வினை. வினா நமக்கு தேவையான வினாக்கள் கேட்பது, அதுதான் வினாக்குறி வரும் இல்லையா, அதுதான் வினா. ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். எழுவாய் தொடர் எனப்படும். ஆகும் எல்லாம் ஒன்றுதான். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இனியன், கவிஞன். உங்க பெயர் வந்திருக்காரு, அது முதல்ல எழுவாய் உடனே இனியன் தான் எழுவாய், அதோடைய கவிஞன்றது ஒரு பெயருக்குள்ள பெயர் வந்திருக்கு இல்லையா. அடுத்தது காவிரி, பாய்ந்தது. காவிரி பாய்ந்தது, இதுல வினை இதுதான். இது எழுவாய், இது வந்து பெயர், இது வினை. செய்யற செயல். காவிரி என்ன பண்ணுது? பாய்ந்தது. பேருந்து வருமா, பேருந்து வருமா, வினா கேள்வி, வினா. மேற்கண்ட தொடர்களில், தொடர்கள்னா சென்டென்ஸ் தான் தொடர் சொல்லணும். மேற்கண்ட தொடர்களில் பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்களாக அமைந்துள்ளன. எழுவாய் தொடர் என்றால் என்ன கேட்பாங்க. எழுவாயுடன் இந்த பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகளை தொடர்ந்து எழுவாய் தொடர் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு இனியன், கவிஞன், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா விழி தொடர். விழினா அழைத்தல்னு அர்த்தம். புலவரே வருக, அந்த மாதிரி நம்ம அழைக்கிறது, அதுதான் விழித்தொடர். விழித்தொடரை தொடர்ந்து, விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். அதுக்கு எடுத்துக்காட்டு நண்பா எழுது. நண்பா விழி, அழைக்கிறோம் இல்லையா, நண்பா எழுது. நண்பா என்ற விழி பெயருடன் எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. வினை, பயனிலைனாலும் வினைனாலும் ஒன்றுதான். அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா வினை முற்று தொடர். வினை முற்று தொடர் அப்படின்னா தொடரின் இறுதியில், கடைசியில் அர்த்தம், இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு பாடினாள் கண்ணகி. நம்ம சாதாரண எப்படி எழுதுவோம், கண்ணகி பாடினாள் சொல்லுவோம். கண்ணகி பாடினாள் எழுவாயுடன் அந்த வினை சேரும் போது கண்ணகி பாடினாள்னா வினையற்ற தொடர், வினைமுற்று தொடர்னா பாடினால் கண்ணகினா இந்த தொடர்ல இறுதி இடம்பெற வேண்டிய வினைமுற்று, அதாவது வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து ஒரு பெயரை கொண்டு முடிவுதான் வினை முற்று தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு இதுதான். அடுத்து பெயரற்ற தொடர். பெயரற்ற
தொடர். முற்று பெறாத வினை. வினை முற்றா முற்று பெற்றது குறிப்பது. பாடினால் அப்படின்றது. ஆனா இங்க பாடி அப்படின்னு சொன்னாலே அது முற்று பெறாத வினைன்னு அர்த்தம். முற்று பெறாத வினை ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது. பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் ஆகும். வினை எனப்படும். எல்லாம் ஒண்ணுதான். எடுத்துக்காட்டுனா கேட்ட பாடல். கேட்ட பாடல். கேட்ட, கேட்டான், கேட்டால், கேட்டார்கள் அப்படின்னு தான் முற்று பெற்றது. முற்று பெறாத வினை ஒரு செயல் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். கேட்ட என்ற முற்று அதாவது வினை முற்று பெறாத வினை பாடல் என்ற பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்தது பாருங்க வினையச்ச தொடர். அதே முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும். அங்க பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் சொல்லும். இங்க வினையை கொண்டு முடிவது வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். பாடி மகிழ்ந்தனர். பாடி பாடி பாடினால் பாடினான் அப்படின்னு வந்தா அது வினை முற்று. ஆனா இது என்னது முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடியுது. நம்ம செய்யற செயலை குறித்த வினைச்சொல். மகிழ்ந்தனர் என்ன செஞ்சாங்க அந்த செயல்? அவங்க மகிழ்ச்சியாக இருந்தனர். பாடி மகிழ்ந்தனர். பாடி என்ற முற்று பெறாத வினை மகிழ்ந்தனர் வினைச்சொல்லை கொண்டு முடிந்துள்ளதால் இது வினையச்ச தொடர் ஆகும். ஆறாவது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் படிச்சு. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. ஐ, ஆல், ஊ, இன், அது, கண் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமையோட உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள். அதுதான் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். எடுத்துக்காட்டு கட்டுரையை படித்தால். கட்டுரையை படித்தால். இத்தொடர்ல ஐயென்னும் இங்க பாருங்க ஐ வரிசை இல்லையா? ஐயென்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக பொருளை உணர்த்துகிறது. அதனால இது வேற்றுமை தொகாநிலை தொடராகும். அடுத்து பாத்தீங்கன்னா அன்பால் கட்டினார். அன்பால் கட்டினார். ஆல் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது அறிஞருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு பொன்னாடை. இங்க கூ வந்திருக்கு. நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அதாவது வேற்றுமை தொடர்ல என்னன்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படை அமையும் தொடர்கள் தான் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். அதை எடுத்துக்காட்டு கட்டுரையை படித்தால். அதுல ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு பொருளை உணர்த்துவதால் அது வேற்றுமை தொகாநிலை தொடராகும். அன்பால் கட்டினார். ஆல் என்றது வெளிப்பட்டு வருகிறது. அறிஞருக்கு கூன்றது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போ உங்களுக்கு வினா கேட்கலாம். அதான் சரியான விடை. அறிஞரது நூல், அறிஞருக்கு நூல். இச்சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த உதவுவது எது அப்படின்னு கேட்பாங்க. பொருளை வேறுபடுத்த உதவுவது காரணமா இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க. ஒண்ணு வேற்றுமை, அடுத்தது எழுவாய், ஓம உறுப்பு, உரிச்சொல் எப்படி கொடுத்துப்பாங்க. இதற்கான பதில் வேற்றுமை. ஏன்னா அறிஞரது அது, அறிஞருக்கு நூல் அது கூ, இது ரெண்டுமே வெளிப்பட்டு வருதுல. இது எல்லாமே வேற்றுமை உறுப்புகள். அதனால இந்த பொருளை வேறுபடுத்த உருவது எது காரணமாகியது? வேற்றுமை. அது வேற்றுமை உறுப்பு அப்படின்றத நீங்க வினாவுக்கு பதிலா எழுதணும் மாணவர்களே. அடுத்தது இடைச்சொல் தொடர். ஏழாவது இடைச்சொல் தொடர். நிலைமொழியின் பெயர். நிலைமொழியின் பெயர் வினை சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின். இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடராகும். இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடராகும். எடுத்துக்காட்டு மற்றொன்று கிடைத்தது. மற்றொன்று. மற்றொன்று கிடைத்தது. இங்க பாருங்க மற்றொன்று எப்படி எழுதுங்க? மற்ற கூட்டல் ஒன்று. மற்ற என்னும் இடைச்சொல் அதை அடுத்து ஒன்று என்னும் அதை அடுத்து
என்று பொருளை தருகிறது. பெயர், இது பெயர் மட்டும், அதாவது பெயர்ல வரும் சொல்ல நிலைமொழியில பெயர் அது. அவரே சொன்னார், அவரே சொன்னார். அதை அடுத்து ஒன்று என நின்று பொருளை தருகிறது. அவரே சொன்னார், இங்க அவர் இருந்தா அந்த ஏன்றது இங்க இடைச்சொல். அந்த நிலைமொழியோட பெயர்ல ஏன்ற ஒரு இடைச்சொல் சேர்ந்து வர்றதால இது இடைச்சொல் தொடராகும். அடுத்தது உரிச்சொல் தொடர். ஏழாவது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் நம்ம படிச்சிருக்கோம். உரிச்சொல் சால, உரு, தவ, நனி, கழி, கூர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் உரிச்சொல். இது செயலுக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லியிருப்போம். உரிச்சொல், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும். எடுத்துக்காட்டு சால சிறந்தது, சால சிறந்தது. இதுல சால என்பதுதான் உரிச்சொல். சால என்பது உரிச்சொல். அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற ஒரு சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது. சாலன மிக சிறந்தது, மிகன்ற பொருள், மிக சிறந்தது என்ற பொருளை உணர்த்துகிறது. எட்டாவது உரிச்சொல் தொடர். ஒன்பதாவது அடுக்கு தொடர். ஒன்பதாவது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். ஒரு சொல்லை 2 முறை வரலாம், இல்ல 3 முறை வரலாம். அடுக்கி தொடர்வதுதான் அடுக்கு தொடர் ஆகும். வருக வருக, வருக வருக. ஒரே சொல்தான் உவகையின் காரணமா, உவகைனா மகிழ்ச்சின்னு அர்த்தம், மகிழ்ச்சியின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. உவகையின் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. அதுதான் அடுக்கு தொடர் ஆகும். இது தெரிந்து கொள்வோம் மாணவர்களே. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள். எச்சங்களை முற்று பெறாத குறிப்பு தான் எச்சங்கள் சொல்றோம் இல்லையா? முற்று பெறாத வினை அதான் எச்சம். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும், பெயரை கொண்டு முடியும் எச்சங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இக்காலத்தில் இது பெருமளவு பயன்படுத்தியோ வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினைச்சுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல். கேட்கின்றது ஒரு பெயரெச்சம், வேண்டியது ஒரு பெயரெச்சம். இது பெயரை கொண்டு முடியறதால இது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். சொல்லத்தக்க செய்தி, சொல்ல ஒன்று பெயரெச்சம், ஒரு எச்சம், தக்கன்றது ஒரு எச்சம் இல்லையா? செய்தின்றது பெயரை கொண்டு முடியறதுனால இது என்னது? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். நன்றி மாணவர்களே. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். இது சரியான விடையில கேட்பாங்க. தொகாநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும். 9, 8, 7, 6 கொடுத்துருப்பாங்க. அதற்கான பதில் 9. என்னென்ன பார்த்தோம்? எழுவாய் தொடர், விழித்தொடர், எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர். அடுத்து என்ன பார்த்தா? பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இந்த 9 தான் தொகாநிலை தொடர்கள் ஆகியன வகைகள் என்று அழைக்கிறார்கள். நன்றி மாணவர்களே.